இந்த வீடியோவில் சர்வீஸ் டிஸ்கவரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அது மைக்ரோ சர்வீசஸில் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் வந்து சர்வீசஸ் எப்படி கால் பண்ணுறது, ஒரு மோனோலித்திக் அப்ளிகேஷனில் எப்படி கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுதான் டிப்பிக்கல் சினாரியோ. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட்டுங்கிறது என்னென்னா வந்து இது வந்து ஒரு வெப் பேஜாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்னொரு சர்வீஸாக கூட இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ICC.com போகிறீங்க. ஸோ அந்த வெப் பேஜ், அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் கால் பண்ணணும் ஒரு சர்வீஸை, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு. அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நீங்கள் கால் பண்ணும்போது சர்வீஸோட எண்ட் பாயிண்ட், ஒரு ஹோஸ்ட்டு, போர்ட் நம்பர், அந்த சர்வீஸ் API / அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு URL இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெஸ்ட் சர்வீஸ் மாதிரி. ஸோ அந்த URL வந்து நீங்கள் டைரெக்டாக கால் பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு லோட் பேலன்சர் மூலமாக கால் பண்ணுவோம். ஸோ லோட் பேலன்சர் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா வந்து லோட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. ஸோ இப்போ இந்த சர்வீஸே வந்து 4-5 நோட்டில் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஃப்ரெண்ட் நோட்ஸ்னால் வந்து டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ்னு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட் மெஷின்ஸில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு வந்து என்ன, லோட் பேலன்சர் மூலமாக போகிறதுனால ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் வந்து ரவுண்ட் ராபின் மூலமாக ஒவ்வொரு நோட்லேயும் சர்வ் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் லோட் பேலன்சர். வேறு அதர் அட்வான்டேஜஸ், இப்போ நீங்கள் ஒரு சைட் ஒரு ஒன்று டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை ஒரு நோடு வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மீதி 3 நோடில் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் கூட இருக்குது. ஸோ இது ட்ரெடிஷ்னலாக இது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனி அப்ளிகேஷன் ஒரு சர்வீஸாக கால் பண்ணணும் அப்படின்னா ஒரு லோட் பேலன்சர் மூலமாக கால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிப்பிக்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் தி நியூவர் கம்பெனிஸ் ஆர் லைக் மாடர்ன் கம்பெனிஸ், இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மாடல்லேருந்து வந்து வேறு மாடலுக்கு மூவ் ஆகிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி மூவ் ஆகிறாங்க, இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஸோ மெயினான இப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த எனி ரெக்வஸ்ட், இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் கால் பண்ணுறீங்க ஒரு சர்வீஸ்க்கு அப்படின்னா லோட் பேலன்சர் மூலமாக போகுது. ஸோ லோட் பேலன்சர் மூலமாக போகும்போது என்ன ஆகும்னா, இன்னொரு நெட்வொர்க் கால் ஒன்று உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு நெட்வொர்க் கால், இங்கேருந்து இங்கே ஒரு நெட்வொர்க் கால் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அமேசான் மாதிரி ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஹேஸ் டு பி ரியலி ஃபாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா they have like hundreds of services இந்த பேஜில். ஸோ எல்லாமே வந்து இது மாதிரி ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாயிரும் பேஜே. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா they need to have a direct communication. ஸோ டைரக்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து பண்ணலாம். இப்போ கூட வந்து இப்போ இந்த கிளைண்ட் வந்து டேரெக்டாக இந்த சர்வீஸோட என் பாயிண்ட்டுக்கு நான் அந்த ஹோஸ்ட் நேம், போர்ட் நேம்க்கெல்லாம் வந்து டேரெக்டாக ரீடைரக்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ இந்த ஒரு சர்வீஸ் அந்த ஹோஸ்ட் அந்த மிஷினில் வந்து அந்த சர்வீஸ் அந்த ஆப் டவுன் ஆயிடுச்சுன்னா, இல்லை அந்த மிஷினே ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனே டவுன் ஆயிரும். ஸோ அதையும் ப்ரிவென்ட் பண்ணணும். அதாவது சிங்கிள் நோடில் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மல்டி நோட் அவைலபிலிட்டியும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்படிங்கிறது வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சர்வீஸ் டிஸ்கவரிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸும்பாங்கள்ல, இந்த ஹோஸ்ட், போர்ட் அண்ட் தி URL. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கும் போது கரெக்டாக புரியும். இப்போதைக்கு வந்து இது மோனோலித்திக் ஆர்கிடெக்சரில் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த ப்ரீவியஸ் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லோட் பேலன்சருங்கிறத வந்து நான் சர்வீஸ் டிஸ்கவரி ஆப்புங்கன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஏரோ பாயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட் வந்து டைரெக்டாக அந்த சர்வீஸை வந்து கால் பண்ணுது. ஆனால் வந்து டைரெக்டாக கால் பண்ணுதுன்னா இந்த URL வந்து இந்த கிளைண்ட்டில் வந்து ஹார்ட் கோட் ஆயிருக்காது. ஸோ இந்த URL என்ன, இந்த சர்வீஸோட URL எப்படி இந்த கிளைண்ட்டுக்கு தெரியும் அப்படின்னா, அதுதான் இந்த சர்வீஸ் டிஸ்கவரியோட வேலை. இந்த சர்வீஸ் டிஸ்கவரி கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இந்த சர்வீஸ் வேணும், சர்வீஸ் 1ங்கிற அந்த
சர்வீஸ் வந்து கால் பண்ணணும், எனக்கு அதனோட யூஆர்எல் கொடுங்க அப்படின்ட்டு வந்து இந்த கிளைண்ட் ஒன் வந்து இந்த சர்வீஸ் டிஸ்கவரி ஆப்பை கால் பண்ணும். ஸோ சர்வீஸ் டிஸ்கவரி ஆப் வந்து இதில் வந்து எல்லா சர்வீஸோட யூஆர்எல்ஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். இன்ஃபேக்ட் இங்கே சர்வீஸ் வந்து ஜஸ்ட் பி பாயிண்டிங் டு ஹியர். ஸோ எனி சர்வீஸ், இங்கே ஒரு 4 சர்வீஸ் இருக்குன்னா எல்லாமே வந்து இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியோட டிஸ்கவரி ஆப்போட வந்து என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா வந்து இந்த யூஆர்எல்ஸ் எல்லா யூஆர்எல்ஸும் வந்து இந்த ஆப்புக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து பேசிக்கலி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளைண்ட் கேட்கும்போது எனக்கு சர்வீஸ் ஒன்னோட யூஆர்எல் கொடு அப்படின்னா, ஸோ சர்வீஸ் ஒன்னோட யூஆர்எல் ஆக்சுவல் ஹோஸ்ட் மெஷின் நேம் போர்ட் அண்ட் அந்த யூஆர்எல் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண உடனே கிளைண்ட் வந்து டைரெக்டாக அந்த யூஆர்எல் கால் பண்ணிக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். லாஸ்ட் டைம் வந்து லோட் பேலன்சர் மூலமாக போச்சு, இப்போ வந்து சர்வீஸ் டிஸ்கவரி மூலமாக போகுது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எவ்ரி டைம் வந்து இதை வந்து கால் பண்ணாது, சர்வீஸ் டிஸ்கவரியை வந்து கேட்காது எனக்கு வந்து யூஆர்எல் என்னன்னு சொல்லுன்ட்டு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு தடவை தான் வந்து இது மாதிரி வந்து கேட்கும். ஆர் லைக் அது மாதிரி கன்ஃபிகரேஷன் இருக்குது. நீங்கள் எவ்ரி லைக் சே 1 hour 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து யூஆர்எல்ஸை வந்து வாங்கி கேஷ் பண்ணிக்கலாம். இங்கே கிளைண்ட் சைடில் கேஷ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சர்வீஸ்லேயே வந்து 4 ஹோஸ்ட்டில் டிப்ளாய் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 யூஆர்எல்ஸுமே வந்து யூ கேன் கெட் இட் பேக். 4 யூஆர்எல்ஸுமே இங்கே கேஷ் பண்ணிவிட்டு கிளைண்ட் சைட்லேயே வந்து லோட் பேலன்சிங் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் இந்த கிளைண்ட் வந்து வேறு வேறு யூஆர்எல் கால் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்ப்ரிங் க்ளவுடில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ சாம்பிள் அப்ளிகேஷன் பண்ணி காமிக்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து இந்த யூஆர்எல்ஸ்லாம் வந்து இங்கே கேஷ் ஆகிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இந்த யூஆர்எல்ஸை டேரெக்டாக நீங்கள் வந்து சர்வீஸ் கால் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸோ இல்லை இப்போ இன்னொரு கிளைண்ட் வந்து இன்னொரு டேரெக்டாக இந்த சர்வீஸையோ கால் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் டிஸ்கவரி வந்து இது ஒன்றுமே கிடையாது. இதுவும் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான். இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இன்ஃபேக்ட் இது கூட ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ இது கிளைண்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாம்பிள் அப்ளிகேஷன் பண்ணும்போது தெரியும். இதுவும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இல்லைனா ஒரு ஈவன் ஃப்ரண்ட் அண்ட் யூஐயாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ ப்ரெடி ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த சர்வீஸ் ஏதாவது ஒன்று டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரீப்ளேஸ் வித் லைக் மோர் சர்வீசஸ். ஸோ எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இதை கேஷும் பண்ணிக்கலாம் அந்த நியூ சர்வீசஸ் வர்றது. ஸோ இதுதான் இந்த சர்வீஸ் டிஸ்கவரி அப்படிங்கிறதோட மெயின் அட்வான்டேஜ் இதுதான். ஓகே. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் வந்து மைக்ரோ சர்வீசஸில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது. கிளைண்ட்டையும் சர்வீஸையும் வந்து டீகப்பிள் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் அந்த என் பாயிண்ட் இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் என் பாயிண்ட்ஸை கால் பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ அதுக்கு தான் வந்து சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு டெமோ அப்ளிகேஷன் போட்டு காமிக்கும் போது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த டெமோ அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஹோம் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்ட்டு ப்ராடக்ட்ஸ்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் இமேஜின் வந்து ஒரு Amazon.com மாதிரி ஒரு சைட் போகிறீங்கன்னா ஹோம் பேஜ் போகிறீங்கன்னா அதுதான் வந்து ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து சினாரியோ. நமக்கு வந்து ஹோம் பேஜ்லேருந்து ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க. இது ஒரு சர்வீஸ், இதுவும் ஒரு சர்வீஸ் தான். ஓகே. ஸோ இந்த சர்வீஸ்லேருந்து ஒரு சர்வீஸ் வந்து இன்னொரு சர்வீஸை கால் பண்ணுது. ஒரு ஏபிஐ வந்து இன்னொரு ஏபிஐ கால் பண்ணுது. கால் பண்ணும்போது இந்த ஏபிஐயோட யூஆர்எல் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ண போகிறதில்ல இந்த ஆப்பில். சர்வீஸ் டிஸ்கவரி இந்த சர்வீஸ் டிஸ்கவரி ஆப் மூலமாக அந்த யூஆர்எல்லை வாங்கிட்டு இதை கால் பண்ண போகிறோம். இப்போ சாம்பிள் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போகிறோம். ஹோம் அப்படின்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ், ஜஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான். ஸோ நத்திங் ஃபேன்சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஸ்ப்ரிங் டூல் சூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் எனி ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து STS யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு போயிட்டு நியூ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல். ஸோ நான் இதை வந்து ஸ்ப்ரிங் பூட் ஹோம் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ com டாட் ஸோ இதில் வந்து நான் இப்போதைக்கு வந்து ஸ்ப்ரிங் வெப் மட்டும் நான்
டிபெண்டன்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து எதுக்கு வேணும்னா வந்து உங்களுக்கு ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் ரெஸ்ட் ஏபிஐஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் இதுதான் வந்து மெயின் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட மெயின் கிளாஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கால் இட் அஸ் அ ஹோம் கண்ட்ரோலர். ஸோ நியூ கிளாஸ் ஒன்று ஹலோ ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்னு கிளிக் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அனடேட் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு, ஏன்னா ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்காக இது. ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று எழுத போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்ட்ரிங்ஸ் ஏ ஹோம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ரெஸ்ட் ஸோ கெட் மேப்பிங். ஸோ இது வந்து என்னென்னா கெட் ஏபிஐ. ஸோ கெட் மேப்பிங் ஆஃப் இந்த யூஆர்எல் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் ஹோம் அப்படின்ட்டு இந்த யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது. ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஹார்ட் கோடட் ஹோம் பேஜ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், நத்திங் ஃபேன்சி. ஒரே ஒரு கெட் கால் இருக்குது வித் ஹார்ட் கோடட் வேல்யூ. ஸோ நான் இப்போ அதை ரன் பண்ணேன்னா வந்து ஜஸ்ட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஹோம் பேஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நத்திங் ஃபேன்சி. இதில் வந்து சர்வீஸ் டிஸ்கவரி எதுவுமே நம்ம பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராமில் ஸோ ஜஸ்ட்டு இந்த ஹோம் மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் க்ரியேட்டிங் நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்று இது இந்த போர்ட்டை மட்டும் நான் வந்து 8081 மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு server டாட் போர்ட் வந்து 8081 அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ ஹோம் மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி வந்து இது வந்து ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ். இதுலேயும் வந்து என்னென்னா ஸ்ப்ரிங் வெப்புங்கிறது அந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணால் போதும், மற்ற எந்த டிபெண்டன்சியும் தேவையில்லை. இது ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அதே மாதிரி முன்னாடி க்ரியேட் பண்ண மாதிரியே வந்து ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து லெட்ஸ் கால் இட் அஸ் ப்ராடக்ட்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஆஸ் யூஷுவல் ரெஸ்ட் கண்ட்ரோலர் ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ். இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணுற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து கெட் மேப்பிங். இந்த யூஆர்எல் வந்து என்ன பண்ணலான்னா வந்து /products அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்ட்ரோலர், வேறு ஒன்றுமே பண்ணலை. ஸோ இதில் போர்ட் நம்பர் மட்டும் வந்து சர்வர் டாட் போர்ட் வந்து வேறு போர்ட்டு கொடுக்கணும். ஸோ ஏன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறதுனால 8082 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதுவும் வந்து நான் ரன் பண்ணேன்னா வந்து ஜஸ்ட்டு என்னென்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஹோமுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன யூஆர்எல் கொடுத்தோன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் /products 8082. ஓகே, ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்ரோ சர்வீஸ் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஹோம் மைக்ரோ சர்வீஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸை கால் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சர்வீஸ் ஒரு ஏபிஐலேருந்து இன்னொரு ஏபிஐ கால் பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். ஒன்றும் வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். எப்படி சர்வீஸ் டிஸ்கவரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்ட்டு அடுத்தது நான் ஸ்டெப்பில் காமிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஜஸ்ட்டு இப்போ நான் ஹோம் கண்ட்ரோலர் இங்கே வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணுற வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த இன்னொரு ஏபிஐ நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து இப்போ கால் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ அதுக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் நியூ ரெஸ்ட் டெம்ப்ளேட்னு போட்டு இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் கன்ஃபிக் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ்லேயே வந்துட்டு போயிட்டு இன்னொரு கன்ஃபிக் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. சே லெட்ஸ் கால் இட் அஸ் அ ஹோம் கன்ஃபிக் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை வந்து என்னென்னா கன்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு நீங்கள் அனோட்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அட் கன்ஃபிகரேஷன் அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங்குக்கு வந்து இது வந்து ஒரு கன்ஃபிகரேஷன் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதில் இருக்கிற பீன்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்டில் இன்ஜெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து we are declaring this. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன வந்து இன்னொரு சர்வீஸ் கால் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஸ்ட் டெம்ப்ளேட் வேணும். ஓகே, ஸோ ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஸோ கெட் ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க இது. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஈக்குவல்ஸ் ரெஸ்ட் டெம்ப்ளேட். ஓகே, ஸோ வி ஆர் ரிட்டர்னிங் த ரெஸ்ட் டெம்ப்ளேட். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா அட் பீன் அப்படின்னு அனோட்டேட் பண்ணிட்டோம்னா ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்டில் இந்த பீன் வந்து இன்ஜெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஆட்டோ வயர் பண்ணிடலாம். நமக்கு இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் வந்து நமக்கு ஹோம் கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த கிளாஸில் தான் நமக்கு வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் வேணும். ஏன்னா இதிலிருந்து தான் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை கால் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா ரெஸ்ட் டெம்ப்ளேட் ஸோ இதை ப்ரைவேட் கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அட் ஆட்டோ வயர்டு போட்டுட்டு ஸோ இங்கே வந்து என்னென்னா நீங்கள் ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அந்த இன்னொரு சர்வீஸ் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் டெம்ப்ளேட் சே டாட் என்ன பண்ணலாம்னா கெட் ஃபார் தி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன எடுக்குதுன்னா யூஆர்எல் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்ட்டு. நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூஆர்எல் என்ன பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதான் இதுதான் அந்த யூஆர்எல் HTTP. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக இந்த யூஆர்எல் கால் பண்ண என்ன கிளாஸ் அவுட்புட்டாக வரப்போகுதுன்னா ஸ்ட்ரிங்கு தான். ஏன்னா வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து இது ரிட்டர்ன் டைப் இங்கே இப்படின்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ ஜஸ்ட் கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ரியல் எக்ஸாம்பிளில் இது வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ ஏதாவது ஃபோன்ஸோ இல்லை எனி ப்ராடக்ட்ஸ் வந்து என்டையர் லிஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டாக இருக்கும். இது இப்போதைக்கு வந்து சாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்காகவே வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரிட்டர்ன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா வந்து ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா வந்து இந்த ஹோமுங்கிற அந்த யூஆர்எலை கால் பண்ணால் இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அந்த இன்னொரு மைக்ரோ சர்வீஸை கால் பண்ணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோமுங்கிற அந்த யூஆர்எல் நான் கால் பண்ணேன்னா இங்கேருந்து இந்த ப்ராடக்ட்ஸுங்கிற மைக்ரோ சர்வீசஸை கால் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து இப்போ ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ என்னென்னா வந்து நான் 2 சர்வீஸுமே நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து 8081 ரன் ஆகிட்ருக்கோம், இன்னொன்று வந்து 8082. ஸோ நம்ம என்ன இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த 8081 இந்த ஹோமுங்கிற சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 8081/home அப்படின்னா வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு லிஸ்ட் ஆகணும். ஸோ ப்ராடக்ட்ஸ்னு வருது. ஸோ இப்போ எப்படின்னா வந்து ஸோ லெட் மீ ஒரு நியூ பேஜ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அது ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ local host 8081 /home அப்படின்னா வந்து ஹோமுங்கிறது வந்து ப்ராடக்ட்ஸை கால் பண்ணி ப்ராடக்ட்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ ஹோம் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம், ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ ஹோம் வந்து ப்ராடக்ட்ஸை கால் பண்ணி அதுவும் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து சர்வீஸ் டிஸ்கவரி அப்படின்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி வந்து இதெல்லாம் வந்து இந்த 2 சர்வீஸோடு இன்டெகிரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ சர்வீஸ் டிஸ்கவரியும் அதே மாதிரி தான். ஸோ சிம்பிள் நம்ம ரெண்டு இப்போ சர்வீஸ் கிரியேட் பண்ண மாதிரியே வந்து இப்போ மூணாவது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் a நியூ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். ஸோ ஸ்ப்ரிங் பூட் சர்வீஸ் டிஸ்கவரின்னு கொடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் எனி நேம் வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்ப்ரிங் வெப் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமான டிபெண்டன்சி என்னென்னா வந்து இதில் சர்வீஸ் டிஸ்கவரிக்கு வந்து யுரேக்கா அப்படின்ட்டு ஸ்ப்ரிங் க்ளவுடில் ஸோ யுரேக்கா சர்வர் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் க்ளவுட் டிஸ்கவரி அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் இருக்குது. ஸோ யுரேக்கா சர்வர், ஸோ இதுதான் வந்து அந்த டிஸ்கவரி சர்வராக வந்து ஆக்ட் பண்ண போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டர் ப்ராஜெக்டில். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இதில் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து அதாவது டிஸ்கவரி சர்வர் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு எப்படி ஸ்ப்ரிங்குக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து எனேபிள் யுரேக்கா சர்வர் அப்படிங்கிற அந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து இட் டெல்ஸ் தட் இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து டிஸ்கவரி சர்வராக ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இந்த அனோட்டேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ இந்த எனேபிள் யுரேக்கா சர்வருங்கிறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும்போது ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து அதாவது இந்த ரெண்டு சர்வீஸுமே என்ன பண்ணுன்னா இது என்னோட யூஆர்எல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹோம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணோம்ல, இது ரெண்டுமே வந்து என்னோட யூஆர்எல் அதாவது என்னை ரீச் பண்ணுறதுக்கு சர்வீஸை ரீச் பண்ணுறதுக்கு என்ன யூஆர்எல் அப்படின்ட்டு இந்த டிஸ்கவரி சர்வீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவரி சர்வீஸ் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஹோம் மைக்ரோசர்வீசஸ்லேருந்து யுரேக்கா சர்வரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸோட யூஆர்எல் கொடு அப்படின்னா வந்து ப்ராடக்ட்ஸோட யூஆர்எல் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து தெரியும். ஸோ ப்ராடக்ட்ஸோட யூஆர்எல் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து வைஸ் வெர்சா. ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோமோட கேட்டாலும் வந்து இட் வில் ரிட்டர்ன் தட் வேல்யூ. ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த எனேபிள் யுரேக்கா சர்வர் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். ஸோ இது மட்டும் பண்ணால் போதும் வந்து யுரேக்கா சர்வர் வந்து இட் வில் பி அப் அண்ட் ரன்னிங். ஸோ இது வந்து கிரியேட்டட் நெட்ஃப்ளிக்ஸ் கிரியேட் பண்ணாங்க இது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் இது ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. ஸோ ஸ்ப்ரிங் க்ளவுடுங்கிறது வந்து இட்ஸ் அ ரேப்பர் அரவுண்ட் இந்த யுரேக்கா லைப்ரரிக்கு. ஸோ தட் வந்து இட்ஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட யூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் இன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ எந்த போர்ட்டில் ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சர்வர் டாட் போர்ட் யூஸ்வலாக எனி போர்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது டிஃபால்ட் போர்ட் வந்து 8761 அப்படிங்கிறது தான் டிஃபால்ட் போர்ட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் மேனுவலாக அந்த மற்ற ரெண்டு சர்வீசஸ்லேருந்தும் நீங்கள் கன்ஃபிகர் பண்ண தேவையில்லை. இதுதான் யுரேக்கா சர்வரோட யூஆர்எல் அப்படின்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு சர்வீஸும் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த போர்ட்டில் இருக்கா ரெஜிஸ்ட்ரி அதாவது சர்வீஸ் டிஸ்கவரி சர்வர் வந்து இந்த போர்ட்டில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணும். ஸோ இதோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அது என்னென்னா வந்து யுரேக்கா டாட் கிளைண்ட் டாட் ரெஜிஸ்டர் வித் யுரேக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான். ஸோ இது வந்து அதோடய ரெஜிஸ்டர் அதாவது இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனே திருப்பி வந்து இப்போ இட் செல்ஃப் அதுக்கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது இந்த ஜஸ்ட் இது நான் வந்து கிளைண்ட் கிடையாது, நான் வந்து ஒன்லி சர்வர் மட்டும் தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளைண்ட் டாட் ரெஜிஸ்டர் வித் யுரேக்கா வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து இது ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிடுறோம். ஸோ நான் என்னென்னலாம் ஏபிஐஸ் வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து நீ ரெஜிஸ்டர் பண்ணாத. ஸோ இது நான் வந்து சிஸ்டர் சர்வர் அப்படிங்கிறதுக்கு டினோட் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இப்போ நான் கோட் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ப்ரிங் சர்வீஸ் டிஸ்கவரி அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா யுரேக்கா டாட் கிளைண்ட் டாட் ஃபெச் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபெச் ரெஜிஸ்ட்ரினா இதுவும் அதே தான். அந்த ஏன்னா வந்து
சர்வீஸ் டிஸ்கவரியை கால் பண்ணி வந்து என்னென்னலாம் அந்த ரெஜிஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் எதுவுமே வந்து இந்த ஆப்லேருந்து பண்ண தேவையில்ல. இது வந்து இட்ஸ் பியூர்லி லைக் சர்வர் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதுவும் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம், இந்த சர்வீஸை என்ன அவுட்புட் வருதுன்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இப்போ ஜஸ்ட் டிஸ்கவரி சர்வீஸை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 8761 அப்படிங்கிறத போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு localhost 8761 அப்படின்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா வந்து யுரேகா சர்வர் அப் பண்ணுறேனே. ஸோ நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணேன், அந்த ஒரு அனோட்டேஷன் ஆட் பண்ணோம், கப்புள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணதையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு யுரேகா சர்வர் இந்த கன்சோல் வந்து யூ கேன் see. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எதுவுமே இல்லை, எந்த அப்ளிகேஷனுமே இல்லை. ஓகே, ஸோ இது ஏன்னா இப்போ நான் வந்து வேறு எந்த அப்ளிகேஷனுமே இப்போ ரன் பண்ணலை நான். லெட்ஸ் ஸ்டார்ட் தி அதர் 2 அப்ளிகேஷன்ஸ். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா வந்து இன்னும் எனக்கு வந்து அந்த சர்வீசஸ் எதுவுமே இங்கே லிஸ்ட் ஆகலை. நான் என்ன பண்ணணும்னா வந்து நான் ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் அங்கே ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்ன டிபெண்டன்சினா வந்து கிளைண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து ஸோ மேபி இதுக்கு முன்னாடி டயக்ராம். ஓகே, ஸோ இது வந்து சர்வீசஸ், இதெல்லாம் வந்து பேக்அண்ட் சர்வீசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளைண்ட்டுங்கிறதும் வந்து ஒரு சர்வீஸ் தான், ஆனால் வந்து இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், சர்வீஸ் டிஸ்கவரி ஆப்போட ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஹோம் மைக்ரோ சர்வீஸுங்கிறது வந்து இந்த சர்வீஸ் டிஸ்கவரி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா அப்படின்னா இது கிளைண்ட், யுரேகா கிளைண்ட்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் டிபெண்டன்சியில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கே இந்த சர்வீஸ் வந்து இதோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து ஜஸ்ட் நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீஸ் லைக் ஹோம் மைக்ரோ சர்வீஸை கால் பண்ணுறேன். ஹோம் மைக்ரோ சர்வீஸோட டிபெண்டன்சி பாம், ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னென்னா வந்து ஸ்ப்ரிங் நெட்ஃப்ளிக்ஸ் யுரேகா கிளைண்ட் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்ப்ரிங் க்ளவுடில் இருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் யுரேகா கிளைண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளைண்ட்டுங்கிற அந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இந்த சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸ் வந்து அந்த யுரேகா சர்வரோட ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ நான் இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோம் மைக்ரோ சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அதை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அன்னோன் அப்படின்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த கிளைண்ட்டுங்கிற அந்த ஒரே ஒரு லைப்ரரி தான் ஆட் பண்ணோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டுங்கிற ஒரே ஒரு லைப்ரரி தான் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஹோம் மைக்ரோ சர்வீஸும் டிஸ்கவரியும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹோம் மைக்ரோ சர்வீஸ் வந்து இந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில். ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் யூஆர்எல் அந்த சர்வீஸை கால் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அன்னோன்னு வருது. ஏன்னா வந்து நம்ம ஸ்ப்ரிங் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் நேமே கொடுக்கல. ஸோ இப்போ ஹோம் மைக்ரோ சர்வீஸில் போயிட்டு நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஜஸ்ட் அப்ளிகேஷன் டாட் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் நேம் வந்து என்ன கொடுக்கலான்னா ஜஸ்ட்டு ஹோம் மைக்ரோ சர்வீஸ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஹோம் மைக்ரோ சர்வீஸ்னு வரணும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை, பார்த்தீங்கன்னா ஹோம் மைக்ரோ சர்வீஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி வந்து இப்போ இப்போ என்னென்னா வந்து இப்போ இந்த ஹோம் மைக்ரோ சர்வீஸுங்கிறது வந்து கிளைண்ட் பேசிக்கலி. ஸோ இந்த கிளைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி கிட்ட இதுதான் என்னோட யூஆர்எல், யாராவது வந்து இந்த என்னை கால் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து அவங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த போர்ட்டில் நான் அவைலபிளாக இருக்கேன், இதுதான் வந்து என்னோட யூஆர்எல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
பார்த்தீங்கன்னா இப்போ டைனமிக்காக அவங்க வந்து எந்த அப்ளிகேஷன் வேணுனாலும் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரியை காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீஸை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஹோமை கால் பண்ணணுன்னாலும் வந்து சர்வீஸ் டிஸ்கவரியை கால் பண்ணி எனக்கு ஹோமோட யூஆர்எல் கொடுங்க அப்படின்ட்டு இங்கே ஹோமோட யூஆர்எல்ல டைனமிக்காக வாங்கி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹார்ட் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ப்ராடக்ட்ஸில் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே கிளைண்ட் லைப்ரரி தான், இதையே அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். இந்த டிபெண்டன்சி ஒரே ஒரு டிபெண்டன்சி தான். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து pom.xml போயிட்டு ஒரு ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் நேமையும் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ் மைக்ரோசர்வீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ இப்போ இந்த சர்வீஸும் என்னென்னா வந்து இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியோட ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் ஆனதையும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்வீஸுமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஹோம் மைக்ரோ சர்வீஸோட யூஆர்எல் இது, ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸோட யூஆர்எல் இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டெப் என்னென்னா வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஹோம் கிரியேட் பண்ணிட்டோம், ப்ராடக்ட்ஸ் தனியாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதிலிருந்து இதை கால் பண்ணுறதை பார்த்தோம். சர்வீஸ் டிஸ்கவரி தனியாக கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சர்வீஸுமே வந்து இங்கே ஒரு ஆரோ மிஸ்ஸிங். ஸோ இந்த ரெண்டு சர்வீஸுமே வந்து கிளைண்ட்டாக வந்து இந்த சர்வீஸ் டிஸ்கவரி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வந்து இந்த சர்வீஸை வந்து நம்ம இங்கேருந்து ஹோம்லேருந்து டைரெக்டாக ப்ராடக்ட்ஸுக்கு கால் பண்ணாமல் நான் வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற இப்போ ரிமெம்பர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஸோ ஹோம் கண்ட்ரோலர்லேருந்து டைரெக்டாக நான் வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணேன், லோக்கல் ஹோஸ்ட் 8082 ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த டைரக்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணாமல் இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியை கால் பண்ணி அதிலிருந்து யூஆர்எல் வாங்கி நான் கால் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் என்ன ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஆக்சுவல் யூஆர்எல். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நம்ம இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வந்து அந்த கொடுத்த யூஆர்எல்ல இருந்து இதை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியோட யூஆர்எல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட் 8082 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பேசிக்கலி வந்து நீங்கள் ஸோ நீங்கள் யூஆர்எல் இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த நேமை யூஸ் பண்ணிங்கன்னா போதும், சர்வீஸ் நேம் ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த யூஆர்எல்ல வந்து அது யூஸ் பண்ணிக்கும், அந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து அந்த யூஆர்எல்லை வாங்கி யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஹெச்டிடிபி இந்த ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிறத அந்த நேம் ஆஃப் தி மைக்ரோ சர்வீஸ் மட்டும் யூஸ் பண்ணனா போதும். இது என்ன பண்ணுன்னா இந்த கிளைண்ட் வந்து இந்த சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி கிட்ட சர்வீஸ் டிஸ்கவரி சர்வர் கிட்ட கேட்டு என்ன யூஆர்எல் ஆக்சுவல் யூஆர்எல் அப்படின்னு கேட்டு அதோட ஆக்சுவல் யூஆர்எல்லை கால் பண்ணிக்கும். ஸோ இன்டர்னலாக ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுதான் வந்து அந்த ஸ்ப்ரிங் கிளவுடோட யுரேக்கா கிளைண்ட் லைப்ரரி சர்வர் லைப்ரரி எல்லாமே வந்து பை டிஃபால்ட் அது உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தருது. ஸோ இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணோம்னாலும் வந்து நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து இதில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் வந்து நம்ம இங்கே கன்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஹோம் கன்ஃபிகில் வந்து ரெஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு ஒரு பீன் டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பீனில் வந்து டைரெக்டாக இந்த அதாவது நம்ம ஹோம் கண்ட்ரோலர்லேருந்து இங்கே ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். டைரெக்டாக யூஆர்எல் இல்லாமல் வந்து நம்ம சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில் சர்வீஸ் டிஸ்கவரி இல்லை என்ன நேமில் ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த சர்வீஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். அதுக்கு வந்து இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் வந்து பை டிஃபால்ட் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து லோட் பேலன்ஸ்ட் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன் மட்டும் ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த லோட் பேலன்ஸுங்கிற அனோட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கிளவுடோட கிளைண்ட் லைப்ரரியில் வருது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு
பை டிஃபால்ட் இந்த ரெஸ்ட் டெம்ப்ளேட் வந்து இன்னொரு சர்வீஸை கால் பண்ணும்போது இந்த சர்வீஸ், அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் மைக்ரோ சர்வீஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சர்வீஸ் கால் பண்ணும்போது இந்த சர்வீஸ் யூஆர்எல்ல வந்து நீங்கள் லோட் பேலன்ஸ்ட் கன்ஃபிகரேஷனை கால் பண்ணணும். அதாவது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த சர்வீஸ் வந்து நான் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ 8082 ரன் ஆகிட்டு இருக்கு, 8083 இல்லை 8084 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட்டில் ரன் ஆகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் மிஷின்லேயே ரன் ஆகலாம். ஸோ இப்போ இந்த சர்வீஸ் நேம் வச்சு நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகணும்னா வந்து கிளைண்ட்லேருந்து உங்களுக்கு லோட் பேலன்ஸ்டாக கால் ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் என்ன சொன்னால் வந்து இங்கேருந்து இங்கே கால் பண்ணும்போது வந்து கிளைண்ட்லேயே வந்து லோட் பேலன்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த அட் லோட் பேலன்சர் அப்படிங்கிற அனோட்டேஷன். ஸோ இந்த யூஆர்எல்ஸ் வந்து இட் குட் பி லைக் ஒரே ஒரு சர்வீஸ்க்கு வந்து 10 யூஆர்எல் கூட இருக்கலாம். ஸோ 10 யூஆர்எல் இருந்துச்சுன்னா இங்கேருந்து கால் பண்ணும்போது அந்த 10 யூஆர்எல்லும் வந்து ரவுண்ட் ராபின் ஃபேஷனில், அதாவது ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போது ஒவ்வொரு யூஆர்எலுக்கு போகும், ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லோடு வந்து இட்ஸ் கேன் ஹேண்டில் லைக் லாட் ஆஃப் ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து. ஸோ அதுதான் இது ஒன் ஆஃப் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த சர்வீஸ் டிஸ்கவரி பேட்டர்ன். ஸோ பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் டேரெக்டாக போகிறதுனால, அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் ஆகும், லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல்ஸ் வந்து எவ்ரி டைம் வந்து இந்த ஸ்ப்ரிங் டிஸ்கவரிக்கு போய் வாங்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது வாங்கிச்சுன்னா இது கேஷ் பண்ணியிருக்கோம். நம்ம அது கேஷ் செட்டிங்ஸ் கூட இருக்குது. ஸோ வி கேன் சேஞ்ச் தட் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஒரு தடவை கேஷ் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு கூட கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இப்போ ஸ்ப்ரிங் டிஸ்கவரி இந்த ஆப்பே டவுனுனாலும் வந்து நீங்கள் கேஷ்ட் என்ட்ரிஸ்லேருந்து அது கால் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சர்வீசஸை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் பாயிண்ட்டும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஆட் லோட் பேலன்ஸ்னு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ கால் பண்ணோம்னா இட் ஷுட் ஒர்க் now. ஸோ இப்போ நான் இது மட்டும் இந்த ஹோம் மட்டும் நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்னென்னா டைரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோம்லேருந்து ப்ராடக்ட்ஸ் கால் பண்ணுறேன். ஆனால் வந்து நான் டைரக்ட் யூஆர்எல்லே நான் யூஸ் பண்ணல. நம்மளுடைய கோடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டு 8082 ரன் ஆகிட்டுருக்கு இந்த சர்வீஸு. ஸோ 8082 அது மாதிரி எதுவுமே கால் பண்ணல. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மைக்ரோ சர்வீஸுங்கிறது ஜஸ்ட்டு சர்வீஸ் நேம் தான். இந்த சர்வீஸ் நேம் வந்து இங்கே யுரேக்கா சர்வரில் போயிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸுக்கு வந்து என்னென்ன யூஆர்எல்ஸில் வந்து அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு ஃபெச் பண்ணி அந்த யூஆர்எல்ஸை வந்து இந்த கிளைண்ட் லைப்ரரி, யுரேக்கா கிளைண்ட் லைப்ரரி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணிடும். ஸோ ஹோல் ப்ராசஸ் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது வந்து இவ்வளோதாங்க. வந்து இன்னும் இட்ஸ் அ லாங் வீடியோ. ஸோ இட்ஸ் ஜஸ்ட்டு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கணும்னாலே வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட், ஏன்னா சர்வீசஸ் க்ரியேட் பண்ணணும், நம்ம டிஸ்கவரி சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் இட்ஸ் லாங் வீடியோ, பட் ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் சர்வீஸ் டிஸ்கவரி. ஜஸ்ட் டு ஹை லெவலில் ஒரு தடவை just to recap. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், மோனோலித்திக் இதுதான் டிபிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லோட் பேலன்சர் மூலமாக சர்வீசஸை கால் பண்ணுறோம், அதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் இந்த மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சரில் சர்வீஸ் டிஸ்கவரி பேட்டர்னில். ஸோ சர்வீஸ் டிஸ்கவரி யூஸ் பண்ணி கால் பண்ணோன்னா அந்த சர்வீஸை டைரெக்டாக கால் பண்ணோம். யூஆர்எல் வந்து இது இந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணிக்கலாம். யூஆர்எல்ஸ் வந்து இங்கே கேஷ் ஆகும். ஸோ அது வந்து லோட் பேலன்ஸ்டாக வந்து இந்த சர்வீசஸை கால் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம்னா 2 ஆப், 3 ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம். 2 சர்வீசஸ்ஸு, ஒரு சர்வீஸ் டிஸ்கவரி ஆப்பு. ஸோ இந்த சர்வீசஸோட யூஆர்எல் வந்து ப்ராடக்ட்ஸோட யூஆர்எல் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரியில் வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணோம். ஹோம் வந்து ஹோம்லேருந்து டைரெக்டாக அந்த சர்வீஸ் நேம், ஆப்போட சர்வீஸ் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணோம்னா இங்கேருந்து அந்த யூஆர்எல்ஸை ஃபெச் பண்ணி அந்த யூஆர்எல்ஸ் டைரெக்டாக வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் ஏபிஐ வந்து எந்த யூஆர்எல் அவைலபிளாக இருக்கோ அந்த யூஆர்எல்லை கால் பண்ணும். ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இது இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பண்ணுறது எல்லாமே வந்து யுரேக்கா சர்வர். ஸோ நம்ம 2 லைப்ரரி மெயினாக ஆட் பண்ணோம். யுரேக்கா சர்வர் வந்து இது ஸ்ப்ரிங் டிஸ்கவரிக்கு, யுரேக்கா கிளைண்ட் வந்து ஹோம்லேயும் ப்ராடக்ட்லேயும் ஆட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து சர்வரோட கிளைண்ட் சர்வரோட கம்யூனிகேஷனுக்காக. ஸோ இதுதாங்க இன் ஜென்ரல் லைக் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் சர்வீஸ் டிஸ்கவரி எப்படி மைக்ரோ சர்வீசஸில் யூஸ் பண்ணுறது, மைக்ரோ சர்வீசஸ் பேட்டர்ன், ஒன் ஆஃப் தி பேட்டர்ன் பேசிக்கலி இது சர்வீஸ் டிஸ்கவரிங்கிறது, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Thank you for watching.